ஏய் இல்ல அங்கே இன்னும் ஒரு நிமிஷம் நின்னா உன்னை வெட்டி பொலி போட்டுருவேன். முதல்ல இங்க வெளியில போ. கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன் சுந்தர். இவங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு சுவா? பெத்த குழந்தைய பறி கொடுத்துட்டு நாங்க தவிக்கிறதுக்கு காரணம் இவன் பொண்டாட்டியோட திமிரு மட்டும் இல்ல, இவரோட கோலத்தனமும் தான். படிச்சவனாச்சா கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துப்பான் தான் இவ்வளவு நாள் நான் பொறுமையா இருந்தேன். ஆனா இவன் சுத்த வேஸ்ட். ஒரு ஆம்பளையா பொண்டாட்டி அடக்கி வைக்க தெரியல, அதனாலதான் அவ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கா. அந்த வகையில பார்த்தா இவன் தான் ரொம்ப மோசமானவன். சுந்தர் ப்ளீஸ். ஏங்க இப்படி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? அவங்க திமிரா நடந்துக்கிறதுக்கு இவரே என்ன பண்ணுவாரு? பொண்டாட்டி அடக்கி வைக்கிறதுக்கு இவனுக்கு துப்பு இல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அடக்கி வைப்பா. யோ முதல்ல வெளியில போயா, வெளியே போய் சொல்றேன். ப்ளீஸ், உங்க கோவம் நியாயமானதுதான். ஆனா என் நிலைமை உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன தெரியல? என்ன தெரியல? எனக்கு படிச்ச திமிர்ல பணம் இருக்கிற தெனவட்ல உன் பொண்டாட்டி இல்லாத திருட்டு எல்லாம் பண்ணி அநியாயமா குழந்தைய புடிங்கிட்டு போயிட்டா. சுந்தர், நல்லதா கெட்டதோ தான் பொண்டாட்டி ஆசை நிறைவேறிச்சுன்னு நீ கண்டுக்காம விட்டுட்ட. சுந்தர் இங்க பாருங்க, கொஞ்சம் அமைதியா. நான் தான் பேசுறேன்னு சொல்றேன்ல, ப்ளீஸ். என்ன பிரச்சனை தீனா? என்ன நடக்குதுங்க? உங்க பொண்டாட்டி மோசமானவங்க நீங்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தோம் தீனா. ஏன்னா நீங்க நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க செய்யற வேலையா அது? உங்க பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு உங்க பொண்டாட்டியை கண்டிச்சிருக்கணும். அதுக்கு உங்களுக்கு அது உங்களால முடியலன்னா எங்க கிட்ட வந்து எங்களை அலர்ட் பண்ணிருக்கணும். நாங்களாவது ப்ரிப்பேர்டா இருந்திருப்போம். ரெண்டையுமே செய்யலையே. ஒவ்வொரு வாட்டியும் உங்க பொண்டாட்டி பாட்டுக்கு அவங்களுக்கு தோணுதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் கைமீறி போனதுக்கு அப்புறம் நீங்க இங்க வந்து சாரி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் தீனா? ஐயோ விஸ்வா, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது விஸ்வா. அவ இப்படி ஒரு ஐடியால இருக்கான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ஏதோ குழந்தை மேல இருக்கிற அஃபெக்ஷன்ல தான் திரும்ப மாலதி கிட்ட குழந்தைய கேட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. போக போக அவளா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிடுவான்னு நினைச்சேன். ஆனா அவ இந்த அளவுக்கு இறங்குவான்னு நான் யோசிக்கவே இல்லை. அதான் இறங்கிட்டாளே. இறங்கி என்னென்னவோ ஃப்ராட் வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. என் அக்கா கிட்ட இருந்து குழந்தைய புடிக்கிட்டு போயிட்டா. அப்புறம் திரும்ப ஏன் அதையே பேசிட்டு இருக்கீங்க? என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? எந்த வழியில போய் அவகிட்ட இருந்து குழந்தைய வாங்கி என் அக்கா கிட்ட ஒப்படைக்க போறீங்க? அது முதல்ல சொல்லுங்க. நந்தினி கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க தீனா. உங்ககிட்ட தான் சார் கேட்டுட்டு இருக்கேன், பதில சொல்லுங்க. உங்களுக்கு சுத்தமா தெரியாம தான் உங்க பொண்டாட்டி இப்படி ஒரு பிளான போட்டு எங்க குழந்தைய பறிச்சிருக்கா. நாங்கெல்லாம் அதை நம்புறோம். இப்பதான் எல்லாமே தெரிஞ்சிருச்சுல. இதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து குழந்தைய வாங்குறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க போறீங்க? அது முதல்ல சொல்லுங்க. இப்படி எதுவுமே பேசாம வாய் முடிக்கிட்டு பேசாம நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்போ குழந்தை எங்ககிட்ட ஒப்படைக்கிறத பத்தி நீங்க எந்த முயற்சியுமே எடுக்கல, அப்படித்தானே? அப்புறம் வேற என்ன விஷயமா இந்த வீட்டுக்கு எங்களை தேடி வந்திருக்கீங்க? சொல்லுங்க சார், என்ன விஷயமா வந்தீங்க? அது வந்து மல்தி, என் வைஃப் உங்களுக்கு பண்ணிருக்கிற பாவம் மன்னிக்கவே முடியாதுதான். ஆண்டவன் அவளுக்கு நிச்சயமா சரியான தண்டனை கொடுப்பான். ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ அவளுக்கு புருஷங்கிற முறையில நானும் இந்த பாவத்துல சம்பந்தப்பட்டிருக்கேன். அதுக்கு நான் பரிகாரம் தேடியே ஆகணுங்க. உங்க ஹஸ்பண்டோட ஆபரேஷன் செலவுக்கு 5 lakhs செக் வாங்கிக்கங்க சார். மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? சுந்தர் ப்ளீஸ். உன் பொண்டாட்டி என்னடா போலீஸ கூட்டி வந்து வீடு வந்து குழந்தைய தூக்கிட்டு போறா. நீ என்னடா செஞ்ச தப்புக்கு பரிகாரம் தேடுறேன்னு பணத்தை கொடுத்து குழந்தைக்கு சுந்தர், நான் சொல்லிட்டேன் சுந்தர். குழந்தைய கொடுத்து உயிர் வாழணும் அவசியம் இல்ல. சுந்தர் தப்பு சுந்தர். சுந்தர் வேணாம். சுந்தர் ப்ளீஸ். சுந்தர் விடுங்க. விடுங்க சுந்தர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் வேண்டாம். அதான் லீகலா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம்ல. அமைதியா இருங்க ப்ளீஸ். சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐம் சாரி, ரியலி சாரி. இது பாருங்க. அவங்ககிட்ட எதுக்கு போய் மன்னிப்பு கேக்குறீங்க? ப்ளீஸ். மாப்ள இங்க பாருங்க. குழந்தைய தொலைச்சவரு அந்த வேதனையில ஏதோ பேசிட்டாரு. நீங்க இது மனசுல வச்சுக்காதீங்க. இல்ல ஆனா ஒண்ணு சொல்றேன். சுந்தரோட ஆபரேஷனுக்கு நீங்க பணம் தர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. அதெல்லாம் எங்க கிட்ட இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம். உங்க உதவி எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு நிஜமாவே உதவி பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா போய் உங்க ஒய்ஃப் கிட்ட பேசி எங்க குழந்தைய வாங்கி கொடுக்கற வழியை பாருங்க. இல்லனா பழக்க வழக்கம் கூட பார்க்காம வேற மாதிரி ஸ்டெப் எடுக்க வேண்டி வரும். இன்ஃபேக்ட் எடுத்தாச்சு. நீங்க வரதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி தான் லாயரை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்க லீகலா ப்ரொசீட் பண்றதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். கோர்ட்டு கேஸ்ன்னு போனா உங்க ஒய்ஃப் 7 வருஷம் உள்ள போக வேண்டி வரும். உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். உங்க முகத்துக்காகவும் நீங்க இங்க வந்ததுக்காகவும் வேண்டான்னு பாக்குறேன். நீங்களும் வேண்டான்னு நினைச்சீங்கன்னா போய் உங்க ஒய்ஃப் கிட்ட பேசுங்க. குழந்தைய வாங்கி கொடுக்கற வழியை பாருங்க. பேசுவீங்கல்ல? என்ன சார், இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? உங்க பொண்டாட்டி என்ன பொண்ணா இல்ல பேயா? பேசுறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? பேசி புரிஞ்சுக்கலனா 4 சாத்து சாத்துங்க, தானா புரியும். ஒரு ஆம்பளை பொண்டாட்டி அடிக்க கூடாது, தப்புதான். ஆனா ஒரு பொண்ணு, நானே சொல்றேன், இந்த மாதிரி பொண்ணுங்களை தூக்கி போட்டு மிதிச்சாலும் தப்பே இல்லை சார். மிதிக்கிறது என்னங்க? அவளை கொலை பண்ண கூட நான் தயாரா இருக்கேன். அந்த அளவு அவளை நான் வெறுத்துட்டேன். ஆனா அவ செத்தாலும் மாலத்தி வாழ்க்கைய சீரழிச்சிட்டு தான் போவா போல. பிளாக்மெயில் பண்றா.
ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு பேசலாங்கிற வரைமுறையை மீறி அசிங்கமா பிளாக்மெயில் பண்றா. என்னன்னு பிளாக்மெயில் பண்றா? ஐயோ, அது சொல்றதுக்கே நாக்க கூசுதுங்க. வேறு வழி இல்லாம தான் நான் சொல்லல. இத சொல்றதுக்கு எனக்கே ரொம்ப அவமானமா இருக்கு. என் புருஷனுக்கும் அந்த மாலத்திக்கும் கள்ள தொடர்பு இருந்துச்சு. அத கண்ணால பார்த்து நான் தட்டி கேட்டதுக்கு என் புருஷன் என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு அவகிட்ட ஒப்படைக்க பாக்குறாருன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் தற்கொலை பண்ணிக்குவேன். பைத்தியக்காரத்தனமா அவ சொன்ன மாதிரி பண்ணிட்டானா எனக்கும் அசிங்கம், உங்க எல்லாருக்கும் அசிங்கம். அதுக்காகத்தான் என் கோவத்தை நான் அடக்கிக்கிட்டு இருக்கேன். உங்க வீட்டு குழந்தைய நான் அவகிட்ட இருந்து எப்படியாவது வாங்கி கொடுத்துறேங்க. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க ப்ளீஸ். கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. நான் வரேங்க. யாருங்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாம இருக்காது. ஏன்னா இப்ப நீங்க இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கதே என்னால தானே. நீங்க எப்படி வந்தேன்னு கேட்காதீங்க, எதுக்காக வந்திருக்கேன்னு கேளுங்க.
நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போக தான் வந்திருக்கேன். நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் தண்ணியில தவறி விழுந்து சாகல. மொத்தத்துல என்னோட சாவு ஒரு விபத்தை கிடையாது. நான் விபத்துல சாகல. 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 சந்தீப் சந்தீப் கடவுளே, நீங்க தூங்கிட்டு தானே இருந்தீங்க? நான் தூங்குறது இருக்கட்டும், நீ நேரத்துக்கு தூங்காம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்து ஒண்ணும் இல்ல, நீங்க போய் தூங்குங்க. நான் தூங்குறதா? ஏன் நீ இங்க நின்னுக்கிட்டு என்ன பண்ண போற இப்ப? நந்தினி, என்னமாச்சு? என்ன பிரச்சனை? கனவு கண்டேன். என்ன கனவு? துளசியோட அம்மா சந்தியா கனவுல வந்தாங்க. இதுக்குதான் ஒண்ணும் இல்ல, போய் தூங்குங்கன்னு சொன்னேன். பின்ன அந்த சந்தியாவை நீ முன்ன பின்ன பார்த்தது கூட இல்ல, அப்புறம் எப்படி? துளசி வீட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ சந்தியாவை நான் போட்டோல பாத்திருக்கேனே. சரி, சந்தியா கனவுல வந்தாங்க, என்ன சொன்னாங்க? நான் நிஜத்துல உங்ககிட்ட சொன்னதுதான். சந்தியா கனவுல வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அவங்க தண்ணில தவறி விழுந்து சாகலையா, அவங்க சாவு விபத்தே இல்லையா. அப்புறம் வேற எப்படியா? அதுக்குள்ள நான் முழிச்சிட்டேன். நினைச்சேன் உனக்கே இதெல்லாம் ஓவரா தெரியலையா? படிச்சவ தானே நீ, கனவுனா என்னன்னு தெரியாத உனக்கு? உன் ஆழ் மனசுல உன் சப்கான்ஷியஸ்ல என்ன இருக்கோ அதுதான் நீ டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது கனவா வெளியில வருது. அருண் வீட்டுக்கு போன, அருணோட அம்மாட்ட பேசின, சந்தியா இப்படிதான் இருந்தாங்கன்னு அவங்க சொல்றாங்க, நீ அதை நம்பல. வேற யாரோ ஏதோ பண்ணிருக்காங்கன்னு நீ மனசுல நினைக்கிற, அதுதான் உனக்கு கனவா வந்திருக்கு. இல்லைன்னா நிஜமாவே சந்தியா ஆவியாவோ பேயாவோ இருந்திருந்தா முழு விவரத்தையும் சொல்லியிருக்க வேண்டியதானே? உன் மனசுல நீ எவ்வளவு நினைச்சிருக்கியோ அதுதானே கனவா வந்துச்சு. அது தெரியாம ஆவி பேய் பிசாசுன்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. 24 மணி நேரமும் இல்லாத விஷயத்தை இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு you're hallucinating. இது உனக்கு நல்லதுக்கு இல்ல, பைத்தியம் பிடிச்சிரும். ஏங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நீ புரிஞ்சுக்க நந்தினி, பச்சை குழந்தை இருக்கிற வீடு இது. ஆவி பேய் பிசாசுங்கிற மாதிரி வைப்ரேஷன்ஸ்லாம் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. எத்தனை தடவை சொல்றது உனக்கு? அவங்க வயசுக்கு அம்மா ஏதோ பேசினா கூட பரவாயில்ல, உன் வயசுக்கு இதெல்லாம் பொருத்தமா இருக்கு? பேய் பிசாசு ஆத்மா அது இதுன்னு யார் பேசினாலும் எனக்கும் பிடிக்காதுதான். அது இப்போ சந்தியாவோட கண்ணு எனக்கு வராத வரைக்கும், வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. 2 முறை சைக்காட்ரிஸ்ட பார்த்தாச்சு, ஹிப்னோட்டிசம் வரைக்கும் போயாச்சு. எனக்கு எந்த பதிலும் கிடைக்கலையே. அப்புறம் நான் இப்படி யோசிக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு? நான் இப்படி யோசிக்கிறது தப்புன்னு நீங்களே சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இது அத்தை கிட்ட சொன்னா தேவையில்லாம அவங்களுக்கு குழப்பம் வரும்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆனா நீங்களும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டர்
நான் வேணும்னே அடிச்சு போட்டுட்டு தப்பிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் கதை சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? என்ன நந்தினி பேசுற? அப்படியா சொன்னேன் நானு? பின்ன என்னங்க, நான் ஃபீல் பண்றது உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னா அப்போ அப்படிதானே அர்த்தமாகும். ஐயோ, ஃபீலிங்ஸ் எனக்கு புரியாம இல்ல. ஆனா நீ சொல்ற காரணம் பூரா தப்பு நந்தினி. எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு சொல்லணும்? அருணோட அம்மா தான் அவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா சொல்றாங்கல்ல. இல்லங்க, நம்ம ஸ்ட்ராங்கா விசாரிக்கலன்னு தான் தோணுது. அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? மறுபடியும் அருணோட அம்மா கிட்ட போய் இதெல்லாம் என்கொயரி பண்ணணுங்கிறியா? என்கொயரி தான் பண்ணணும். ஆனா அருணோட அம்மா கிட்ட இல்ல, பிச்சாவரம் போலீஸ் ஸ்டேஷன்ல. பிச்சாவரம் விளையாடுறியா நீ? அங்க இருக்கிற லேக்ல தானே சந்தியா இறந்தாங்கன்னு சொன்னாங்க. போஸ்ட்மார்டம் கூட நடந்திருக்கு. அப்படின்னா அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல தெளிவான டீடைல்ஸ் இருக்கும்ல. நந்தினி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. மேல மேல ஒவ்வொரு நாளும் உன் கன்ஃபியூஷன் அதிகமாகிட்டே போகுது. நீயும் கன்ஃபியூஸ் ஆகி அடுத்தவங்களையும் குழப்பிக்கிட்டு இருக்க. இது உனக்கு நல்லதே கிடையாது. உன் பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரூட் கிடையாது. புரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட். இல்லங்க, என் பிரச்சனைக்கான காரணத்தை மட்டும் கண்டுபிடிக்கிறதா இருந்தா நான் இவ்வளவு தூரம் மெனக்கிட மாட்டேன். எனக்கு பார்வை கொடுத்த சந்தியாவுக்கு நான் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். அவங்க சாவுல ஏதோ மர்மம் இருக்கிறது புரிஞ்சும் அதை கண்டுபிடிக்க ஒரு ஸ்டெப் கூட நான் எடுக்காம இருந்தா அது நான் அவங்களுக்கு பண்ற பெரிய துரோகம் ஆயிடுங்க. ப்ளீஸ்ங்க, எனக்காக பிச்சாவரம் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். நினைச்ச உடனே போறதுக்கு அதுன்னு பல்லாவரமா? பிச்சாவரம் சிதம்பரம் பக்கத்துல இருக்கு. நீ இங்க இருக்கிற துளசி வீட்டுக்கு போனாலே அம்மா ஆச்சு பூச்சுங்கிறாங்க. நீ இந்த கேஸை என்கொயரி பண்றதுக்காக பிச்சாவரம் போறேன்னு சொன்னா அம்மா டென்ஷன் ஆக மாட்டாங்க? வேற வழி இல்லைங்க. அத்தை கிட்ட வேற ஏதாவது காரணம் சொல்லி கிளம்பலாங்க. ப்ளீஸ்ங்க, என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியாம, சந்தியாவுக்கு நன்றி கடன் செலுத்த முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பிச்சாவரம் போய் விசாரிச்சா நிச்சயமா ஏதாவது ஒரு பதில் தெரியும்னு தோணுதுங்க. ப்ளீஸ் இல்ல, ப்ளீஸ், முடியாதுன்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். சரி, ஆனா ஒரு கண்டிஷன். இதுதான் கடைசி. அங்க போயிட்டு நீ நினைக்கிற மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லைன்னா அத்தோட இந்த நினைப்பை முழுசா விட்டுறணும். அந்த நிமிஷத்துல இருந்து பழையபடி என் பழைய நந்தினியா நீ வரணும். அது உனக்கு ஓகேவா? சரிங்க. சரிங்க, நீ போய் பாடு. அம்மா கிட்ட என்ன சொல்லணும்னு நான் யோசிக்கிறேன். ஓ, தேங்க்ஸ். ஐயா வணக்கம் ஐயா. வாயா. நான் சஸ்பெண்ட் ஆனதும் நீ எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்ட. உனக்காகலாம் நான் காத்துட்டு இருக்கணும். ஐயா சாரிங்கய்யா, வர்ற வழியில டிராபிக் ஆயிடுச்சு அதான். ஆமா ஆமா ஆமா, பெரிய கப்பல் மாதிரி கார்ல வந்து இறங்கியிருக்க, அதான் டிராபிக் ஆயிடுச்சு. திமிரியா உங்களுக்குலாம். இத்தனை நாள் டியூட்டியில இருக்கும் போது நம்மள எங்கெல்லாம் அலைய விட்டான், எப்படிலாம் காக்க வச்சான். இப்போ அவனை காக்க வச்சா என்ன, காத்து கிடக்கட்டும்ன்ற திமிரியா? ஐயோ, நான் அப்படியெல்லாம் நினைக்கிற ஆளாயா. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நீங்க சஸ்பெண்ட் ஆனதை நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்படுறேன் ஐயா. எத்தனை பேர் இருந்தா என்னையா, நீங்க ஒருத்தர் இருந்தாதான் ஸ்டேஷனே களை கட்டும்யா. நீங்க இல்லாம ஸ்டேஷனுக்கு போறதுக்கு ரொம்ப வெறுப்பா இருக்குங்கய்யா. நான் சொல்றேன்யா, நீங்க ரொம்ப சீக்கிரமே சஸ்பெண்ட்லாம் முடிஞ்சு நிச்சயம் ரீஜாயின் பண்ணுவீங்கய்யா. ஜாயின் பண்ண மறு நிமிஷமே அந்த நந்தினியையும் அவ புருஷனையும் ஒரு வழி பண்ணிடுங்கய்யா. அதுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன். இப்போ உன்னை வர சொன்னதே அதுக்காக தான். என்னை பார்த்தா பப்ளிக் மட்டும் இல்ல, டிபார்ட்மெண்ட்டே அலரும். ஆனா அந்த நந்தினியும் அவ புருஷனும் சேர்ந்து என்ன சஸ்பெண்ட்ல உட்கார வைப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா. ஆத்திரத்திலையும் அவசரத்திலையும் சின்ன தப்பு பண்ணிட்டேயா. அந்த சின்ன தப்பு தான் என் வாழ்க்கையில பெருசா விளையாடிச்சியா. அந்த நந்தினியும் விஸ்வாவையும்
நான் சாதாரணமா இட போட்டுட்டேன். அவங்களுக்கு ஐஜி வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐஜியை இறங்கி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாருன்னா நிச்சயமா அந்த விஸ்வா பெரிய ஆளா தான் இருக்கணும். மற்றவங்கள டீல் பண்ற மாதிரி அவனையும் டீல் பண்ணது பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நான் நிச்சயமா டியூட்டில ரீஜாயின் பண்ணுவேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த விஸ்வாக்கும் நந்தினிக்கும் முறைப்படி விருந்து வைக்கணும். அந்த விருந்த ஐஜியில யாரு வந்தாலும் தடுக்க கூடாது. தடுக்க முடியாத மாதிரி பிளான் பண்ணி பக்காவா பந்தி வைக்கணும். அதுக்கு நான் டியூட்டில ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடியே ஸ்கெட்ச் போட்டு வளர்ப்பினணும். இப்பத்திக்கு விஸ்வா ஒரு இன்ஜினியர் மட்டும்தான் எனக்கு தெரிய வந்திருக்கு. அது பத்தாது. எனக்கு நந்தினி பத்தியும் அந்த விஸ்வாவை பத்தியும் ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு தெரியணும். சரிங்கய்யா. இன்னையில இருந்து உன் வேலை ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போடுறது மட்டும் இல்ல, அந்த விஸ்வாவையும் நந்தினியும் கண்காணிக்கிறதும் தான். அந்த விஸ்வாவோட டெய்லி ஷெட்யூல் என்ன, யார் யாரோடலாம் பிசினஸ் கான்டாக்ட் வச்சிருக்கான், அவன் சப் கான்ட்ராக்ட்ஸ் யாரு, யாரை எப்ப சந்திக்கிறான், எங்க சந்திக்கிறான், எதுக்காக சந்திக்கிறான், எப்ப வீட்ல இருந்து கிளம்புறான், எப்ப வீட்டுக்கு திரும்பி வரான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாரு, அவன் எனிமீஸ் யாரு, எல்லாம் மொத்த டீடைலையும் எனக்கு புள்ளி விவரமா அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி அந்த நந்தினியும் ஃபாலோ பண்ணு. அவ சொந்த பந்தம் யாரு, எங்க எப்ப போறா, எதுக்காக போறா, அவ ரிலேட்டிவ்ஸ் அத்தனை பேரும் என்ன ஒர்க் பண்றாங்க, எல்லா டீடைல்ஸையும் கவர் பண்ணு. இதெல்லாம் தெரிஞ்சாதான் நான் ரீஜாயின் பண்ணும்போது அவங்கள இறங்கி அடிக்கிறதுக்கு எனக்கு வசதியா இருக்கும். நீங்க கவலையே படாதீங்கயா. இந்த விஷயத்துல நீங்க எதிர்பார்க்காது எல்லாத்தையுமே நான் செய்யறேன்யா. குட், வெரி குட். பட் நம்ம சந்திச்சுக்கிறது ரொம்ப ரகசியமா தான் இருக்கணும். நிச்சயமாய்யா. நான் உங்களை சந்திக்கிறத என் பொண்டாடி கூட தெரியாம பாத்துக்கிறேன். போதுமாங்கய்யா? நீங்க எனக்கு கொடுத்துருக்கிற வேலையை நான் இப்பையில இருந்து செய்ய ஆரம்பிச்சிடறேன்யா. அப்ப நான் கிளம்பிடுங்களாயா? வரேன்யா.